ஃப்ரெண்ட்ஸ், சகோதரிகளே, இந்த வீடியோவை வந்து ஸ்டிக் பண்ணாத பாருங்கள். இது வந்து ரொம்ப நல்லா வந்திருக்குது. ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன். இந்த கூடை நான் நிறைய கூடை போட்டிருக்கேன். இந்த கூடை வந்து பீட்ஸில் இந்த மாதிரி நான் பூசணிக்காய் கூடை போட்டிருக்கேன். வெறும் சாதா ஒயரை வச்சு நான் ஒரு பூசணிக்காய் கூட இதான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணிக்கிறேன். பாருங்கள், இது வந்து அளவுலாம் நான் மெஷர்மெண்ட்லாம் எவ்வளோன்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். இது எப்படி போட்டேன்றது, எவ்வளோ மெஷர்மெண்ட்டு, எத்தனை ஒயர் வெட்டினேன் அப்படின்றது நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து ஸ்டிக் பண்ணாத பாருங்கள். நான் வாயில் சொல்கிறேன், மெஷர்மெண்ட்டில் நான் வாயாலே சொல்கிறேன். இப்படி கூட போடும்போது நான் உங்களுக்கு வீடியோ போடலை. நான் ஃபஸ்ட் டைமு ட்ரை பண்ணுறதுனால கரெக்டாக வருமானு தெரியாமல் நான் வீடியோ போடலை. ஆனால் கரெக்டாக வந்துருக்குது. சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகாக வந்துருக்குதுன்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இது வந்து மெஷர்மெண்ட் வந்து 7 அடியில் 18 ஒயர் வெட்டிக்கினேன். 7 அடியில் 18 ஒயரு, 7 அடியில் 18 ஒயர் வெட்டி 9 வந்து நான் பேஸ் போட்டிருக்கேன். 9 பேஸ் போட்டு அதுக்கு மேலே 4 சுற்று ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுட்டு, நான் வந்து எந்த கூடை போட்டாலும் நான் தென்னங்குச்சி சொருவி தான் போடுவேன். அதே மாதிரி இதுன்னு தென்னங்குச்சி சொருவிடுறேன். 4 வந்து ரன்னிங் ஒயர் வச்சு நான் 4 பட்டன் போட்டுட்டு, அதுக்கப்புறம் பிளாக் ஒயர் வந்து 1.25 அடியில் ஒரு 16 ஒயர் வெட்டிக்கிட்டேன். 16 ஒயரில் இது வந்து அந்த சுற்று நம்ம ரன்னிங் ஒயர் போடும் போது இதை வந்து சைடில் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். பாருங்கள், இதை பண்ணிக்கிறேன் பாருங்கள். சைடில் வச்சு ஜாயின் பண்ணோம். அந்த ஒரு சுற்று மட்டும் கொஞ்சம் கொள்ளாப்படியாக இருக்கும். அப்புறம் நம்ம போட கரெக்டாக வரும். அதனால் இது மாதிரி வந்தால் தான் உனக்கு இந்த மாதிரி பூசணிக்காய் கூட வரும். அதனால இந்த மாதிரி போட்டிருக்கேன். மேலே வர கரெக்டாக வரும். ஒரு 12 சுற்று போட்டுட்டு ரன்னிங் ஒயர் பிளாக் ஒயர் வச்சு நான் ரன்னிங் ஒயரில் போட்டுட்டேன். 12 சுற்று போட்டுட்டேன். 12 சுற்று போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளாக் ஒயரும் இந்த பிங்க் கலர் ஒயரை 2 ஒயரை சேர்த்து இதை போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி 2 ஒயரை சேர்த்து ஒரு பட்டன் போடணும். ஒரு நாட்டு போட்டு அதே மாதிரி இது பக்கத்தில் வர்றது ஒன்று வரும். இந்த பிளாக் ஒயரும் இந்த பிங்க் ஒயர் வரும்போது 2 ஒயர் சேர்த்து ஒரு பட்டன் போட்டு அது மாதிரி போட்டோமா தான் இந்த மாதிரி ஷேப்பு வரும் நம்மளுக்கு அழகாக. அதுக்கப்புறம் ஒரு 4 சுற்று போட்டேன் ரன்னிங் ஒயர் வச்சு. பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பிளாக் ஒயரை கட் பண்ணியாச்சு. பிங்க் கலர் ஒயர் வச்சு நான் 4 சுற்று போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பிளாக் கலர் ஒயர் வச்சு ஒரு 4 சுற்று போட்டு 3 வெளியில் இருக்கும், 1 வந்து உள்ளே மடித்து சொருவிக்கிறேன். இந்த பாருங்கள், கைப்பிடிலாம் வந்து ரொம்ப அழகாக வந்துருக்குது. இதுக்கு இந்த மாதிரி போட்டால் தான், இந்த கூடைங்களாம் இந்த மாதிரி கைப்பிடி போட்டால் தான் ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக வந்துடுது. இந்த கூடை நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். நல்லா வந்துடுது. இந்த கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ ஒன்று வரணுன்னா ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுங்களாம் நிறைய ஷேர் பண்ணுங்கள். நல்லா பெருசாகவே இருக்குது கூடை. இது நல்லா உள்ளே வந்து நம்ம பூசணிக்காய் கூடைன்றது ரவுண்டாக அகலமாக நிறைய வந்துடுது. நிறைய ட்ரிங்க்ஸ் எல்லாம் இதில் வைக்கலாம். இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கிரியேட்டிவ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் அடுத்தடுத்து நான் வீடியோ போட உதவியாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். வணக்கம்.